பெரிய வெற்றியை நீங்கள் தந்தீர்கள். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இதை யாரும் மாற்றவும் முடியாது. வந்து வேற ஒருத்தர் ஜெயிச்சதாக அறிவிக்கப்பட்டார். ஆனால் மக்கள் மனதில் நீங்க இடம் பிடித்த ஒரே வேட்பாளர் விஜய். உங்க அத்தனை பேர் வாக்கும் நம்ம தம்பிக்கு நீங்க கொடுத்தீங்க. அதற்கு முதலில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை நன்றிகளை. ஏன்னா இது கேப்டன் பிறந்த சொந்த மண். அருப்புக்கோட்டையில ராமானுஜபுரம், அங்கதான் கேப்டனோட அப்பா எங்க மாமனார் பிறந்து வளர்ந்து கேப்டன் பிறந்து அதற்கு பிறகுதான் கேப்டன் மதுரைக்கு சென்று அப்புறம் சென்னைக்கு வந்தார். அதனால பூர்வீகம் அப்படின்னு ஒண்ணு இருந்தா அது வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா உள்ளம் தேடி இல்லம் நாடின்னு தமிழகம் முழுவதும் சென்று நம்ம கழகத்தினரை நாம் சந்திச்சுக்கணும். இங்க நிற்கிறாரு தலைவர். இங்க ரதம் தெரியுதா? யார் நம்ம ரதம் தெரியுதா? இந்த ரதம் தலைவருக்கு இலங்கை வாழ் தமிழ் மக்கள் அன்பு பரிசாக தரப்பட்டது. இதுவரைக்கும் அரசியல் வரலாறில் எந்த ஒரு தலைவருக்கும் மக்கள் பரிசு கொடுத்தது. ஆனா கேப்டனுக்கு இலங்கை வாழ் தமிழர்கள் கொடுத்த அன்பு பரிசு இந்த ரதம் என்பது பெருமையோடு இந்த நேரத்தில் நான் சொல்றேன். அதனாலதான் தலைவர் இல்லாம நம்ம எங்கேயாவது வந்திருக்கோமா? இல்ல. அதனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கேப்டனுடைய ரத யாத்திரை அவருக்கு தரப்பட்ட அந்த வைக்கணும், பஸ் வைக்கணும், புடவை வாங்கி தரணும், வேட்டி வாங்கி தரணும், அதுக்கு மேல 100 தரணும், சோறு தரணும், பீர் தரணும், என்னென்னமோ தரணும். ஏதாவது கொடுத்தாமா? எல்லாமே கொடுக்குறாங்க. கொடுத்தத ஆமா அப்படிதான் அவங்கள கூட்டத்தை காமிக்க முடியும். இத இங்க நிக்கிறீங்களா இவ்வளவு பேரு தலைவர் சொல்ற மாதிரிதான் இங்க நம்ம விடுற மூச்சு காத்துல எங்கேயாவது ஜாதி மதம் இங்க இருக்கா? நாம் அனைவரும் ஒரே வீட்டு குழந்தைங்க மாதிரி, இது ஒரு குடும்பம் அப்படின்னு நம்ம நிலைநாட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால சொல்றேன், இதுதான் உண்மையான விசுவாசம் மிக்கவர்கள். இங்க இருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாவது சொன்னாங்களா? கொடுத்தாங்களா? ஏன் எல்லாரும் இங்க இருக்கீங்க? சொல்லிக்கு அந்த அன்புக்கு அந்த விசுவாசத்திற்கு கட்டுப்பட்டு வந்த அத்தனை பேருக்கும் தலைவர் சார்பாக